ஆக்சுவலாக எம்ஜிஆரை வச்சு எம்ஜிஆர்கிட்ட எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கணுன்ற ஆசையும் இருக்கும். இருந்தாலும் எங்களுடைய கம்பெனியுடைய வழக்கம், ஃபாதர் வந்து என்ன பண்ணுவாங்க, கதையை ரெடி பண்ணுவாங்க. கதை 100% ரெடி ஆனதுக்கப்புறம் உட்காந்து டிஸ்கஷன் உட்காந்து 4-5 பேர் உட்கார வச்சு, ரைட்டர், டைரக்டர், எங்கள் பிரதர்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு பேசுவார், யாரை போடலாம் என்னப்பான்னு. அதுக்கு ரோல் இப்போ உயர்ந்த மனிதன்னா சிவாஜி கணேசன், ராமுனா ஜெமினி கணேசன், இந்த மாதிரி டிஸ்கஷனில் தான் ஃபைனலைஸ் பண்ணுவார். கதையை ரெடி பண்ணாமல் எப்போவுமே கேஸ்டிங்க்கு ஆர்டிஸ்ட் வச்சு படமே எடுத்ததில்லை நாங்கள். பட் எனக்கு வந்து இப்போ உள்ளூரை வந்து எம்ஜிஆரை வச்சு எடுக்கணும்னு ஒரு ஆசை உண்டு. எம்ஜிஆருடைய ஃபேன்னா. அதோட என்ன, என்னுடைய 12வது வயசுலேருந்து அவரை எனக்கு நல்லா தெரியும். அவருடைய ஷூட்டிங் இருந்தால் எங்கேயாவது இருந்தால் நாங்கள் போய் உட்காந்துருப்பேன். எங்கள் ஸ்டுடியோவில் ஷூட்டிங்கெல்லாம் அப்போ வருவார். தேவர் ஃபிலிம்ஸ்லாம் அவருக்கு இந்த தாய் சொல் தட்டாதே படத்தை கூட ஐடியாவே நான் தான் கொடுத்தேன். அவருக்கு ஒரு ஹிந்தி படம், அசோக்குமார் ஆக்ட் பண்ண படம், அந்த படத்தை போட்டு காட்டி இந்த படம் கதை நல்லாயிருக்கும் சார் எம்ஜிஆருக்குன்னு சொன்னேன். அதை வச்சு தான் அவர் தாய் சொல் தட்டாதே கூட எடுத்தார். அந்த மாதிரி இப்போ பழக்க வழக்கத்தில் இருந்தால் அசோகன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அசோகனை வந்து அடிக்கடி அண்ணன் நீங்கள் எம்ஜிஆரை வச்சு அண்ணனை வச்சு எம்ஜிஆர் அண்ணனை வச்சு படம் எடுங்கன்னுவார். எம்ஜிஆர்கிட்ட போய் சரவணன்னு சொல்லுவார். என்கிட்ட வந்து எம்ஜிஆரை பற்றி சின்னப்பா தேவரை பற்றி பேசுவார். இப்படி அவர் வந்து ரொம்ப ஒரு அந்யோன்யமாக என்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்தனால அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ எடுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் ஃபாதர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா நாங்கள் கதை ரெடி பண்ணாமல். ஒரு நாள் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கிறத பற்றி ஏதோ பென்ஷன் பண்ணோம். நான் கூட மெதுவாக ஃபாதர்கிட்ட சொன்னேன், நானும் திருலோக்கெல்லாம் உட்காந்து ஒரு கதை ரெடி பண்ணோம் எம்ஜிஆருக்காக, உங்கள்கிட்ட சொல்ல பயந்துக்கிட்டேன். ஏன்ப்பா அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறது தானேன்னாரு. நாங்கள் தான் எஸ்டேட் பண்ணோமே தவிர அவர் எஸ்டேட் பண்ணல. சரி கதை என்னன்னு கேட்டார். கதையை கேட்டுட்டு, சரி நீங்கள் போய் எம்ஜிஆர்கிட்ட போய் கதையை போய் சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் திருலோச்சந்தர், ஆரூர் தாஸ் 4 பேருமா போனோம். போய் அவரை போய் பார்க்க போனோம். ஃபோன் பண்ண வர சொன்னார். இந்த மாதிரி படம்னோடனே கதையை சொல்லுங்கன்னார். கதையை கேட்டார். கதையை கேட்டுட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அவர் என்ன சொன்னார், என் படங்களில் இது வித்தியாசமான படமாக இருக்க போகுது, என்னுடைய மாமூல் படம் இல்லை இது. எம்ஜிஆர் படத்தில் திருலோக் டைரக்ட் பண்ணல, திருலோச்சந்தர் படத்தில் எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. என்ன சார்ன்னு. இல்லை இது முழுக்க முழுக்க டைரக்டர்ஸ் பிக்சர், இது என்னுடைய யூஷுவல் ஃபார்முலா இல்லை, அம்மா அக்கா தம்பி இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான படம் இருக்குது. எத்தனை படம் வந்தாலும் இந்த படம் வித்தியாசமான ஒரு படமாக இருக்குன்றது நிச்சயம் அப்படின்னு சொன்னார்.